ஹாய், நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு எக் ரோஸ்ட். இது ஒரு கேரளா டிஷ். எக் கறி, எக் மசாலா மாதிரி இல்லாமல் வெங்காயமும் மசாலாவும் சேர்ந்து தண்ணி ஊற்றாமல் செய்கிறதுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வெங்காயம் 5 மெலிசாக கட் பண்ணது, முட்டை 5 பாயில் பண்ணது, சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 2.5 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு 3/4 டீஸ்பூன். இனி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவுக்கு எண்ணெயை கடாயில் ஊற்றிடுங்க. 5 பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்துருக்குது. அப்போ அது வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் சூடானதும் கறிவேப்பிலை போட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க இது வதங்கிறதுக்கு. வெங்காயத்தினோட கலரெல்லாம் கொஞ்சம் மாறி வரணும், அந்த அளவுக்கு வதக்கணும். பாருங்க, வெங்காயத்தினுடைய நிறமெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. இது இன்னும் ஒரு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. இது இப்படியே வதக்காமல் விட்டுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட் கலர் ஆகிட்டுருக்கு, லைட் ப்ரௌன் கலர் ஆகிட்டுருக்குது. இப்போ ஃப்ளேம் கம்மி பண்ணி வச்சுட்டு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்து கொடுக்கலாம். மஞ்சள் தூள், சில்லி பவுடர். நான் இங்கே 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி கம்மியோ ஜாஸ்தியோ போட்டுக்கலாம். தனியாத்தூள், கரம் மசாலா, சோம்பு. இது நான் கொஞ்சமாக உடஞ்ச மாதிரி பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப பவுடர் பண்ணல, தூளாகல. அது கூட சேர்த்துடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா அது பச்சை வாசனை எல்லாம் மாறிடணும். இதில் தண்ணி ஊற்றுறது இல்லையா, அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நம்ம கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கொடுக்கலாம். ஊற்றக்கூடாதுங்க, தெளித்தா மட்டும் போதும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிட்டு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் சேர்க்கலை, ஏன்னா என்னோடய பசங்களுக்கு பெப்பர் பவுடர் போட்டாக்க பிடிக்கிறதில்ல. இப்போ நம்ம முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் ஆகிட்டுருக்குது. எல்லாம் நல்லா வந்துட்டுருக்குதுங்க. சப்பாத்தி, அப்புறமா பீத்தா ப்ரெட்டு, டார்டிலாஸ், இது கூட எல்லாம் ரொம்ப நல்லா சாப்பிட முடியும் இந்த எக் ரோஸ்ட்டு. பீத்தா ப்ரெட்டும் டார்டிலாஸும் எப்படி செய்கிறதுன்னு நான் அப்புறமா வீடியோ பண்ணுறேன். நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அந்த மாதிரியே ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம்.